இந்த 4ஆம் இடம் கர்மஸ்தானம்ங்கிறது எத்தனாம் இடம்? 10ஆம் இடம். இந்த 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் அவங்களோட ஜாதகத்தில் ஒரு கனெக்டட் இருக்கும். அப்படின்னு என்ன, 4ஆம் இடத்தோடைய அதிபதி, 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலும் சரி, இல்லை 4ஆம் இடத்து அதிபதியாக இருந்தாலும் சரி, 10ஆம் இடத்தோடைய தொடர்பு இல்லைனா 10ஆம் அதிபதியோட தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக வீடு கட்டுறப்ப அவங்களுக்கு ஒரு கர்மங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஜாதகம் என்பது வலிமையானது. அதை பார்த்து தான் நீங்கள் வீடு கட்டக்கூடிய அமைப்புகளை உருவாக்கணும். அதில் தான் பிரச்சனை வருங்கிறது முதலையே தெரிஞ்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படியும் இன்னும் சொல்கிறேன் பாருங்கள், அப்படியும் ஏதாச்சும் அவன் கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்து அந்த வீட்டை கட்டியிருந்தாலும் அவனுக்கு வடமேற்கு மூலம் தான் பாதிப்பாக வந்திருக்கும். இயற்கையாகவே வரும். ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேசக்கூடிய ஒரு தலைப்பு என்னென்னு பார்த்தோம்னா, இந்த வீடு கட்டுறாங்கல்ல, இது எல்லாத்துக்குமே பொதுவாக நீங்களே நாளைக்கு வீடு கட்டினாலும் சரி, இல்லை இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம பேசக்கூடிய ஒரு டாபிக் கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு சார்ந்த பதிவுகளை தான் நம்ம அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா எப்படியாவது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அவருடைய காதுகளில் எங்கேயாச்சும் போய் ஒழிச்சு அதன் மூலம் அவங்க எப்படியாவது நல்ல டெவலப்புக்கு வரட்டும், ஏதோ ஒரு விதத்தில் கவனங்கள் தேவைங்கிறதுக்காக வாஸ்து விழிப்புணர்வு சார்ந்த வீடியோவை பேசுகிறோம். அப்போ இந்த வீடு கட்டக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த நம்ம வீடு கட்டக்கூடிய வாடிக்கையாளர்கள் எந்த விஷயத்தில் ஜெயிக்கிறாங்க, எந்த விஷயத்தில் தோக்குறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம பேசுகிறோம் இன்றைக்கி. அப்போ பொதுவாக வீடு கட்டுறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், எப்பயுமே ஜாதகம் அந்த காலச்சக்கரத்தோட அடிப்படையில் தான் வீடுங்கக்கூடிய ஒரு பாவம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம உள்வாங்கிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா காலச்சக்கரத்தில் 7ஆம் இடம்னா திருமணம், 8ஆம் இடம்னா ஆயுள், 4ஆம் இடம்னா நிலம் வீடு சொத்து, 2ஆம் இடம்னா பணம் காசு பொருளாதாரம் அப்படின்னு எல்லாமே தொகுத்து வளர்ந்துக்கிட்டாங்க. அப்போ நீங்கள் வீடு கட்டுறவங்க முதல்ல நான் சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ் என்னென்னா, உங்களுடைய ஜாதகத்தை தான் நீங்கள் முதல்ல பார்த்துக்கணுமே தவிர எடுத்த உடனே நீங்கள் பாட்டுக்கு சனி 8ல் வந்துருச்சு, 7 சனி வந்துருச்சு, அஷ்டமச்சனி வந்துருச்சு, விரையச்சனி வந்துருச்சு, ஏதோ ஒன்று வந்துருச்சு, அதனால் வீட்டை கட்டலான்னு அந்த ஜோசியர் சொன்னார், இந்த ஜோசியர் சொன்னார் அப்படின்றலாம் நீங்கள் போகவே போகாதீங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அப்போ முதல்ல ஒரு ஜாதகத்தை பார்த்து முதல்ல உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய ஸ்தானம் எப்படி இருக்குது. அடுத்தது நீங்கள் வீடு கட்டுனா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு கட்டினாங்கன்னு வச்சுங்க, வீடு கட்டின உடனே வீட்டில் மங்களகாரியம் நடக்கும். ஒவ்வொருத்தன் வீடு கட்டினானா வீடு கட்டுறப்ப கர்மம் நடக்கும். இது எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, வீடு வாஸ்துப்படி நல்லா அருமையாக பிளான் போட்டு பக்காவாக A to Z சூப்பராக இருக்கும். ஆனால் வீடு கட்டும் பொழுது ஒரு கர்மம் நடக்கும். உடனே அவன் என்ன நினைப்பான், அவனை தான் கூட்டிகிட்டு வந்தேன், அந்த ஆள் சொன்னது பேச்சை கேட்டு தான் வீடு கட்டினேன், சரியில்லாமல் பண்ணிவிட்டா அப்படின்னு யார் மேலே குற்றம் சொல்கிறது? அந்த ஜோதிடர் மேலேயும் அந்த வாஸ்து நிபுணர்களையும் தவறான ஒரு பதிவை சொல்லி நல்ல விஷயங்கள் டக்குன்னு பரவுறதில்ல, கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் டக்குன்னு பரவிடுது. ஒரே இடத்துல 4 பேர் நின்றுட்டு களவாணி படத்தில் சொன்ன மாதிரி, டேய் எங்கடா இருக்கிற, நாட்டாமா பால்டாயில் சாப்பிட்டாரா, என்னடா சொல்கிற, நாட்டாமா பால்டாயிலாக சாப்பிட்டாரு அப்படிங்கிற கதை மாதிரி இங்கிருந்துக்கிட்டே தகவல் தொடர்பு போகும். அது மாதிரி தப்பான விஷயங்கள் மட்டும் சீக்கிரம் அப்டேட் ஆகும், நல்ல விஷயங்கள் அப்டேட் ஆகாது. அப்போ முதல்ல நீங்கள் வீடு கட்டலான்னு இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் தலையில் என்ன எழுதியிருக்குது, முதல்ல சட்டியில் என்ன இருக்குது, அது கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு உண்டான போகணும். அப்போ என்ன அர்த்தம், முதல்ல ஒரு ஜோதிடரை பார்த்து, ஜோதிடரை அணுகி ஒரு ஜாதகத்தை பார்த்து முதல்ல பண்ணுங்க. அப்படி பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய நேரம் வந்துருச்சா இல்லையா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். அப்போ ஒருத்தருக்கு இயற்கையிலேயே ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும், ஒரு வீடு கட்டணுன்னே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, திடீர்னு ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கும், வீடு பாதி வேலை பூசக்கூட மாட்டேன், யோ கொத்தனாரே என் வாழ்க்கையில் அதிசயமாக எனக்கு ஒரு கல்யாணம் ஒரு பொண்ணு அமைஞ்சிருக்குது, ஏதோ நீ செவுத்தை பூசாமல் டைல்ஸ் ஒட்டி ஒட்டாமல் எதையோ ஒன்று பண்ணி கொடு, நான் முதல்ல எனக்கு கல்யாணம் தான் முக்கியம் அப்படிம்பாங்க. ஏன்னா வீடு கட்டும் பொழுது திடீர்னு திருமணம் அமைப்பு அவங்களுக்கு உருவாகிடும். அப்போ இப்படி திருமண அமைப்பு உருவாகுது அப்படின்னாவே அவங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் ஒரு கொடுப்பனை இருக்கும். என்ன கொடுப்பனை? நிலம் வீடு சொத்து வண்டி. பொதுவாக இப்போ நிலம் வீடு சொத்துனாவே அது 4ஆம் இடம் தான், திருமணங்கிறது 7ஆம் இடம். அப்போ இந்த 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி 7ல் இருந்துட்டாலும் சரி, 7ஆம் அதிபதி 4ல் இருந்துட்டாலும் சரி, நீ வீடு கட்டுறப்ப
தாராளமாக அவங்க வாய்ப்பு கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய யோகத்தோடவே அவர்களுக்கு திருமண வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தர் வீடு கட்டும் பொழுது மோல்டு போடுறப்ப திடீர்னு இல்லைன்னா கிரக பிரவேசத்துக்கு திடீர்னு அவங்க வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் இறந்துருவாங்க. அப்போ அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னோம்னா, இந்த 4ஆம் இடம் கர்மஸ்தானங்கிறது எத்தனாம் இடம்? 10ஆம் இடம். இந்த 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் அவங்களோட ஜாதகத்தில் ஒரு கனெக்டட் இருக்கும். அப்படின்னு என்ன, 4ஆம் இடத்தோடைய அதிபதி 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலும் சரி, இல்லை 4ஆம் இடத்து அதிபதியாக இருந்தாலும் சரி, 10ஆம் இடத்தோடைய தொடர்பு இல்லைனா 10ஆம் அதிபதியோட தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக வீடு கட்டுறப்ப அவங்களுக்கு ஒரு கர்மங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதுலேருந்து என்ன தெரியணும், அந்த தசா புத்திகளில் வீடு கட்டாமல் இருங்கன்னு மட்டும் நம்ம சொல்லிக்கணும். 4ஆம் இடத்தோடைய அதிபதி ஒரு கிரகம் இருக்குது, அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் 10ஆம் பாவத்தோட அதிபதியாக கூட இருக்கலாம், இல்லை 10ஆம் இடத்தோட அதிபதியை 2 பேரும் சேர்ந்து கூட நின்று அதனுடைய தசாபுத்தியில் வீடு கட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கர்ம காரியங்கள் அவங்க வீடு கட்டும் பொழுது நடக்கும். அப்போ இதையெல்லாம் நம்ம பார்த்து அந்த தசா புத்திகளில் நீங்கள் தயவு செய்து வீடு கட்டாதீங்க, இப்படியெல்லாம் கட்டுனா உங்கள் தலையிலேயே இப்படி இருக்குது அப்படின்னு அந்த புத்திகளை எல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும். அது புதிய வீடு கட்டினாலும் அப்படித்தான், பழைய வீட்டை ரிப்பேர் பண்ணுறப்ப கூட இது மாதிரி சம்பவங்கள் நடக்கும். அப்போ நம்ம ஜாதகத்திலேயே இந்த வீடு கட்டக்கூடிய ஸ்தானத்தில் அவருக்கு மங்களகரமான ஒரு நிகழ்வு நடக்குமா, இல்லை கர்மம் சம்மந்தப்பட்ட நிகழ்வு நடக்குமா அப்படின்னா எப்பயுமே இந்த 4ஆம் இடத்துக்கும் ஒரு 6ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கு இந்த தொடர்புகள் இருந்துட்டாவே, 6ஆம் இடத்துடைய தொடர்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடு கட்டணுன்னே கடன்காரன் ஆயிடுவாங்க. 8-12ஆம் இடத்துடைய தொடர்பு வந்தாலும் சரி, 10ஆம் இடத்தோட தொடர்பு வந்துட்டாலும் சரி, கண்டிப்பாக ஒரு கர்ம காரியங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். அந்த தசாபுத்திகளையும் நீங்கள் தவிர்த்துக்குங்கன்னு சொல்லிடணும். அப்போ ஒருத்தர் வீடு கட்டுறப்பே பார்த்தீங்கன்னா வாஸ்து குற்றம் குறையுள்ள வீடு தான் அமையுமா அப்படின்னாலும் அதுவும் ஜாதகத்திலேயே தெரியும். அப்போ அதுவும் ஜாதகத்திலேயே தெரியும்னா எப்படி, பொதுவாக 4ஆம் இடத்துல அதிகபட்சம் மாந்திங்கிற ஒரு கிரகமும் சனிங்கிற கிரகமும், இந்த 2 கிரகங்களுமே எப்பயுமே, இந்த ராகுங்கிற கிரகம், இந்த 3 கிரகங்களுமே எப்பயுமே இந்த வாஸ்து சம்மந்தப்பட்டதுக்கு ஏதாச்சும் ஒரு சிக்கலை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த பாம்புங்கக்கூடிய சர்ப்ப கிரகமான ராகு, கேது, சனி, அடுத்தது இந்த மாந்தி, இது எல்லாமே வாஸ்து குறையில் சம்மந்தப்பட்டதுக்கு தான் முக்கியமாக இந்த 4 கிரகங்கள் பக்காவாக வேலை செய்யும். இப்போ 4ஆம் இடத்துல ஒரு ஜாதகம் இருக்குது, ஒரு ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வீடு வந்து பார்த்திங்கன்னா முரட்டு வீடாக இருக்கும், மாற்றமே இல்லை. ஏன்னா ராகு தன்னுடைய வேலை செஞ்சே தீரும். வீடு பார்த்திங்கன்னா நல்ல ஆடம்பரமான வீடு, முரட்டு வீடு, பங்களா மாதிரி சூப்பராக இருக்கும். ஆனால் அவங்க வீட்டில் போய் நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா எங்கே ஃபால்ட் இருக்கும்னா தென்மேற்கு மூலையில் கண்டிப்பாக ஃபால்ட் இருக்கும். ஏதோ தென்மேற்கு மூலையில் பள்ளம் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லை செப்டி டேங்கை போட்டு வச்சுருப்பாங்க, இல்லை தவறான ஒரு விஷயங்களை கண்டிப்பாக பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது, நான் சொல்கிற மாதிரி மாந்தியோ அல்லது ராகுவோ அல்லது கேதுவோ இப்படி இருந்தால் அந்த கிரகங்கள் மட்டும் வந்து ஏதாச்சும் எந்த அதிபதியாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்து அதிபதி எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த கிரகம் ராகுவோட நட்சத்திரத்துலேயோ கேதுவோட நட்சத்திரத்துலேயோ சனியோட நட்சத்திரத்துலேயோ இருந்துட்டால் வாஸ்து குற்றம் வந்தே தீரும். அது எங்கே வந்தே தீரும்னா, அந்த கிரகம் எந்த திசைக்கு சொந்தக்காரனோ அந்த கிரகத்தின் ரீதியாக, அந்த கிரகம் இருக்கக்கூடிய இடத்தின் ரீதியாக அவங்களுக்கு வாஸ்து குற்றம் வரும். ஒரு உதாரணத்துக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ 4ஆம் இடத்துல மாந்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 4ஆம் இடத்துல மாந்தி இருந்து அந்த கிரகம் சூரியனோட நட்சத்திரத்தில் கிருத்தியிலையோ உத்திரத்துலேயோ உத்திராடத்துலேயோ இருந்தால் கண்டிப்பாக வீட்டில் சூரியனுடைய இடம் எதுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சூரியனோட இடம் எது? பிரம்மஸ்தானம் தான் சூரியனோட இடம். அப்போ சூரியன் என்ன? ஹார்ட். அப்போ அந்த வீட்டில் 4ஆம் இடத்து அதிபதி மாந்தி 4ஆம் இடத்துல மாந்தி இருந்து மாந்தி சூரியனோட நட்சத்திரத்தில் இருந்தால் அவங்க வீட்டில் பிரம்மஸ்தானத்தில் தான் பிரச்சனை இருக்கும். அப்படின்னு என்ன, அந்த பிரம்மஸ்தானத்தில் தான் கீழே ஒரு பில்லரை தூக்கி நட்டு வச்சுருப்பான், இல்லைன்னா அந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு செவுத்தை கட்டி வச்சுருப்பாங்க, இல்லைன்னா அந்த பீமு வந்து மேலே நேர் நிற்கும், இல்லைன்னா கீழே தூணு நிற்கும், இப்படி ஏதோ ஒன்று நிற்கும். அப்போ இப்படி இருக்கிறப்ப அவர்களுக்கு, அந்த வீட்டில் இருக்கிறவர்களுக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட, இதயம் சம்மந்தப்பட்ட நோய் வாய்ப்பு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதே 4ஆம் இடத்து அதிபதி மாந்தியாக இருந்தாலும் சரி, ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்துட்டால் அவங்களுக்கு தான் அந்த கட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கேன்சர் சம்மந்தப்பட்ட குறைகள், இந்த மாதிரி தகாத பழக்க வழக்கங்கள் இப்படியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இதை நம்ம வந்து ஜாதகத்திலேயே முதல்ல நம்ம அழகாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அந்த தசா புத்திகளில் வீட்டை கட்டாமல் அடுத்தது நம்மளுக்கு எப்போ கட்டலாம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வீட்டை கட்டிக்கலாம். அப்போ இந்த வீடு கட்டுறவங்க முதல்ல இந்த ஜாதகத்தை முதல்ல கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு இந்த தசா புத்தியில் கட்டலாமா வேண்டாமா. ஒரு உதாரணத்துக்கு என் அனுபவத்தை நம்ம இந்த இடத்த சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வீடு கட்டுறாங்க. நான் வந்து ஜாதகத்தையும் பார்க்கணுங்க, பிரசனத்தையும் போட்டு பார்க்கணும், இந்த மண்ணுக்கு ஜாதகம், இடத்துக்கு ஜாதகம், இப்படியெல்லாம் போட்டு பார்த்து தான் இப்போ நான் கட்டக்கூடிய நேரங்களில் உங்களுக்கு டைம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பண்ணுவோம். சார் அவங்க ரொம்ப தெரிஞ்சாலும் இல்லைங்க அதெல்லாம் நான் பார்த்துட்டு எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பிளான் மட்டும் நீங்கள் போட்டு கொடுத்து வாஸ்தை மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி பூமி பூஜை போட சொல்கிறாங்க. பூமி பூஜையும் ஆல்ரெடி போட்டாங்க. மேப்பில் வந்து பக்காவாக இருக்குது. குழி பொறுத்து இருக்குது, மனை பொறுத்து இருக்குது, அடி பொறுத்து இருக்குது, வாஸ்து பொறுத்த எத்தனை பொறுத்தும் ஜம்முன்னு இருக்குது. ஆனால் அவங்க ஒரு மேஸ்திரியை வச்சு பூமி பூஜை போடுறாங்க. அந்த பூமி பூஜை போட்ட உடனே அவர்களால் வீட்டை வந்து எழுப்பவே முடியல. ஏன் எழுப்ப முடியலனா மார்க் பண்ணி இது வந்து என்னென்னு தெரிஞ்சுங்க, பிளான் மட்டும்தான் நம்மளுதை தவிர அதற்கு முன்னாடி இந்த சம்பவங்கள்லாம் அங்கே இருக்குது. வீட்டை பூமி பூஜை போட்டுட்டு அடுத்த நாள் மார்க் பண்ணுறாங்க. இனப்புலிக்காரனுடைய தகராறு, பக்கத்தில் இருக்கக்கூடிய இனப்புலிக்காரன் ஏன் இடம் வந்து 2 அடி 3 அடி உள்ளே இருக்குது உன் இடத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி இதை சர்வேயர் வச்சு நேர் பண்ணிட்டு தான் நம்ம வீட்டை கட்டணும், அது வரைக்கும் வீட்டு வேலை செய்யக்கூடாது அப்படின்னு மார்க் பண்ணுறப்ப வந்து குறுக்கு நிற்கிறான். இப்படியே வந்து ஒரு 20 நாள் 30 நாள் நின்று போச்சு. அப்படி நின்று போனதுக்கப்புறம் என்ன தான் பிரச்சனை, ஜாதகத்தை பார்த்தாங்கிறில்ல நீ, அப்போ எப்படி ஏன் ஜாதகத்தை பார்த்தா நல்லா வீட்டு வேலை நடக்கணும்ல ஏன் அப்படின்னு அவன்கிட்ட கேட்டதுக்கப்புறம் உன் ஜாதகத்தை கொடு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு வாங்கி பார்த்தா ஜாதகத்தில் 4ஆம் இடத்து அதிபதியான கிரகம், நல்லா புரிஞ்சுக்குங்க, எந்த கிரகமாக வேணுமோ இருந்துட்டு போகுது, பொதுவாகவே அவங்க ஜாதகத்தில் பார்த்தப்ப 4ஆம் இடத்து அதிபதி சனி, அந்த சனி நின்னக்கூடிய நட்சத்திரம் எது தெரியுங்களா, அஸ்வினி மக மூலத்தில் மூல நட்சத்திரத்தில் நின்றுட்டு இருக்குது, கேதுவோட நட்சத்திரத்தில் நடக்கிற தசை கேது புத்தி நடந்துகிட்டு இருக்கிற கேது புத்தி நடந்துகிட்டு இருக்குது அவங்களுக்கு. அப்போ கேதுக்கு சொந்தக்காரர் எந்த மூலைன்னு தெரிஞ்சால் தானே நீ இந்த சைடில் பிரச்சனை வரும்னு நம்ம சொல்லலாம். இனப்புலிக்காரனோட தகராறு எங்கே வந்துச்சுன்னா வடமேற்கு மூலையில் தான் என் இடம் பக்கம் எனக்கு 5 அடி எனக்கு இருக்குங்கிறான், இவன் என் அத்துக்காக இருக்குது பத்திரத்தை பாருங்கிறான். அப்போ எந்த இடத்த மிஸ்டேக்குன்னு இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஜாதகத்தில் அழகாக காட்டுது. வடமேற்கு மூலையில் 4ஆம் இடத்து அதிபதி மூல நட்சத்திரத்தில் இருக்குது, வீட்டு வேலையில் பிரச்சனை நடக்குது. இங்கே வடமேற்கு மூலையில் தான் பிரச்சனையே, அங்கே என் இடம் அங்கே இருக்குதுங்கிறேன், இவன் சத்து கரெக்டாக இருக்குதுங்கிறான். அப்போ இதுலேருந்தே நம்மளுக்கு தெரியுது இல்லை. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும்னா அந்த நவகிரகங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடத்தை மட்டும் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா இந்த இடத்துல ஃபால்ட் வரணும். அதுக்கப்புறம் நீ இப்படியெல்லாம் இருந்தால் ஆகாது, இந்த புத்தியில் ஆரம்பிச்சிருக்கவே கூடாதுன்னு சொல்லி அந்த புத்தி முடிகிற வரைக்கும் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு, இங்கே நம்மக்கிட்ட மந்திரம் இல்லை, தந்திரம் இல்லை, எந்திரம் இல்லை, தாயத்து இல்லை, இதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்மக்கிட்ட வந்து சாம கோடிங்க மாதிரி தான் எந்திரம் தந்திரம் மந்திரம், இதுக்கெல்லாம் இங்கே வாஸ்து வேலையே செய்யவே செய்யாது 100%. இதுதான் சத்தியமான உண்மையும் கூட, இதுலெல்லாம் மாற்றமே இல்லை. இதை நம்பவும் மாட்டேன் நான். அந்த கேது புத்தி முடிகிற வரைக்கும் இருந்துட்டு கேதுக்கு அப்புறம் நம்ம ரஜினிகாந்த் ஒருவரில் சுக்கிரன் அந்த புத்தியில் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த புத்தி வந்தோடனே 4ஆம் நேரத்து இயற்கையாகவே வீட்டு வேலை அது பாட்டுக்கு எந்திரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம சட்டியில் என்ன இருக்குதோ அதுதான் அகப்பியில் வரும். அப்போ இங்கே சட்டியில் மீன் குழம்பு வச்சுவிட்டு எங்கடா நான் சிக்கன் 2 கிலோ வாங்கிட்டு வந்தேனே காணாங்கன்னு சிக்கன் பக்கத்து வீட்டுக்கு போயிடுச்சு. அப்போ ஜாதகம் என்பது வலிமையானது, அதை பார்த்து தான் நீங்கள் வீடு கட்டக்கூடிய அமைப்புகளை உருவாக்கணும். அதில் தான் பிரச்சனை வருங்கிறது முதலையே தெரிஞ்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படியும் இன்னும் சொல்கிறேன் பாருங்கள், அப்படியும் ஏதாச்சும் அவன் கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்து அந்த வீட்டை கட்டியிருந்தாலும் அவனுக்கு வடமேற்கு மூலம் தான் பாதிப்பாக வந்திருக்கும், இயற்கையாகவே வரும். ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் ஜாதகத்தை ஃபஸ்ட்டு பாருங்கள், இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரே ஃபஸ்ட்டு டாபிக். அப்போ நீங்கள் ஜெயிச்சிடலாம். 2வது விஷயத்தில் நீங்கள் வாஸ்துப்படி ஜெயிக்கணும்னா கிரகத்துக்கு ஜாதகத்தில் தசா புத்தியை பாருங்கள், வாஸ்துவில் திசையை பாருங்கன்னு நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஜாதக கடத்தை பார்த்துக்கிட்டு உனக்கு சுக்கர திசை வருதுன்னா சுக்கர திசை உனக்கு வருதுடா, உனக்கு நல்ல யோகமான திசை 110 வயசில் வருது, அது வந்தால் என்ன அவன் வராட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கதையாகி போயிடும். அப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னா ஜாதகத்தில் எப்பயுமே தசா புத்திகள் தான் வலிமையானது. அதுக்கு பேசுகிறதுக்கு ஜாம்பவான்கள் 2 பேர் இருக்காங்க, நம்ம அந்த இடத்த போக வேணாம். இப்போ நம்ம வாஸ்துவில் திசையை தான் மெயினாக பார்க்கணும். திசைனா என்ன பார்க்கணும்,
இடத்துடைய டைரக்ஷன் அதுதான் ரொம்ப முக்கியம். டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். படம் வந்து இளையராஜா சொல்லியிருக்காரு நிறைய படத்தில், என் ஸ்டூடியோக்குள்ளே தயாரிப்பாளர் நாட் அலவுடு, யாருமே உள்ளே வரக்கூடாதா அப்படின்னு அடிக்கடி மீட்டிங்கில் சொல்லுவார். ஏன்னா பணம் போடுற ஆள் வெளியே தான் உட்காந்துக்கணுமா, இந்த பணத்தை திங்கிறவனுங்கெல்லாம் உள்ளே உட்காந்துக்கணுமா. இது என்னையா நியாயம்? இது ஒன்றுமே புரியல. அப்போ என்ன அர்த்தம்? டைரக்டர்கிட்ட தான் இந்த நடிகரை போடணும், இந்த பாட்டை போடணும், இந்த பாட்டு பாடுறதுக்கு இவரை செட் பண்ணணும், இப்படி எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது யாருன்னா டைரக்ஷன். அப்போ வீட்டை ஒருங்கிணைக்கிறது யார்? நீங்கள் டைரக்ஷன் அதுதான் திசை காட்டி. திசையை பார்க்காம வீடு கட்டினவன் ஜெயிச்ச மாதிரி சரித்திரமே இல்லை, தோற்று தான் போகணும். ஒரு இடத்த போய் பார்க்குறோம், அந்த இடத்த பார்த்த உடனே வீடு வந்து எடுத்த உடனே நல்லா தெரியுது. டைரக்ஷன் போகிறப்ப இப்படி வச்சுட்டு பார்க்குறப்ப அந்த வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக கடன்காரன் ஆயிடுவீங்க, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது அல்லது வயிறு ரீதியான பிரச்சனைகளை அனுபவிச்சிங்களா அப்படின்னா ஆமாம் அப்படிம்பாங்க. ஏன் ஆமான்னு அனுபவிக்கிறாங்கன்னா, நம்ம அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த வீடு என்ன பார்த்த வீடு, கிழக்கு பார்த்த வீடு, அப்படியே அந்த திசை காட்டும் கருவி வச்சோம்னா அந்த கிழக்கு பார்த்த அந்த வீட்டுக்கு உடனே அதனுடைய அந்த திசை வந்து அக்னி மூலையை காட்ட ஆரம்பிக்கும். அக்னி மூலைங்கிறது நெருப்போட மூளை. அது வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தோடைய மூளை. கிரகம்ங்கிறது சந்திரன். சந்திரன்னா யார்? குடும்ப தலைவி. சந்திரன்னா யார்? உணவு. சந்திரன்னா அந்த மூளை, அக்னி மூளை, அது வயிறு. அப்போ வயிறு ரீதியான, கர்ப்ப ரீதியான, கடன் ரீதியான பாதிப்புகளை கண்டிப்பாக அவங்க அடையணுங்கிறது இந்த திசையிலேயே முதல்ல தெரியும். அப்போ நீங்கள் திசையை பாருங்கள் வாடிக்கையாளர்களே, அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. அப்போ கிழக்கு பார்த்து 90 டிகிரிக்காக இருந்தால் நீங்கள் கிழக்கு பார்த்து கட்டுங்க. அப்படி அக்னி மூலை பார்க்குதுன்னா தயவுசெய்து கிழக்கு பார்த்து கட்டாதீங்க, வீடு வடக்கு பார்த்து கட்டுங்க. ரோட்டை பார்த்து அனுசரித்து வீடு கட்டணும்பாங்க. ரோட்டையெல்லாம் பார்க்காதீங்க, ரோடுக்கு வீட்டுக்கு சம்மந்தமே இல்லை, திசையைத்தான் பார்க்கணும். ரோட்டை பார்த்து நம்ம வீடு அழகு தேவையில்லை. ஒரு மாப்பிள்ளை பையன் வர்றாப்புல பொண்ணு பார்க்குறதுக்கு, ஒரு பொண்ணை பார்க்க போகிறான் மாப்பிள்ளை. முதுகு பக்கம் மட்டும் பார்த்தால் போதும் அப்படின்னா அவன் வந்துடுவான், ஒத்துக்குவானா? முன்னாடி மூஞ்சை பார்க்கணும். முதுகு இருந்தால் என்னையே லேட், எனக்கு மூஞ்சை காட்டியா, முதல்ல ஃபேஸை காட்டியா அப்படிம்பா. அப்போ முகத்தை பார்த்து தானே அந்த பொண்ணு பிடிக்குதா இல்லையான்னு தெரிஞ்சிக்க முடியும். அப்போ ஒரு வீடு நல்ல அமைப்பாக வரணும் அப்படின்னா திசை தான் ஃபஸ்ட்டு, பேசிக்கே முக்கியம். அதுதான் திசை கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கனாவே அந்த திசைக்கு தகுந்தாற்போல் உச்சப்பகுதியை பார்த்தா அது சிறப்பு, நீசப்பகுதியை பார்க்குற மாதிரி இருந்துட்டால் அது மிகப்பெரிய தோல்வி கொடுத்துரும், கடனை கொடுத்துரும், வம்பை கொடுத்துரும். அப்போ ஒரு கிழக்கு பார்த்த வீடு இருக்குதுன்னா அக்னி மூலை பார்த்தா கண்டிப்பாக கடனை கொடுக்கும். ஒரு வடக்கு பார்த்த வீடு வாயு மூலை பார்த்தா கண்டிப்பாக கணவன் மனைவி வெளியில் வேணும் பல்ல போட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களே தவிர உள்ளே உருண்டு தான் இருப்பாங்க. இது நடைமுறையில் உண்மை. இதே மேற்கு பார்த்த ஒரு வீடாக இருந்ததுன்னா, அது தென்மேற்கு மூலையாக இருந்ததுன்னா இல்லீகல் கான்டாக்ட் கண்டிப்பாக நிறையா இருக்கும். அதே மாதிரி தெற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் தென்மேற்கு மூலைக்கு இது பார்க்குற மாதிரி வந்துட்டால் அவங்ககிட்ட இல்லாத பழக்க வழக்கமே இல்லை, அத்தனையும் தங்குள்ளே வச்சுருப்பான். இதெல்லாமே நடக்கும். ஏன்னா பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் ஒன்று இணைந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குமே தவிர இதை தாண்டியெல்லாம் ஒன்றும் வேலை செய்யாது. அப்போ திசை ரொம்ப முக்கியம். ரெண்டாவது என்னென்னா, எந்த மூலையுமே வெட்டக்கூடாதுங்க. நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறது என்னென்னா, எந்த மூலையும் வெட்டவே கூடாது. இப்போ இந்த இடம் வீடு கட்டுறோம்னா 4 மூலை இப்படி தாங்க இருக்கணும், ஒரே செவ்வகமாக இருக்கணும், இல்லைன்னா சதுரமாக இருக்கணும். இந்த மூளையை வெட்டுறது, இந்த மூளையை வெட்டுறது, இந்த மூளை இழுத்துக்கிட்டு இருக்கிறது. ஈசானிய மூளை இழுத்தா சூப்பர், பணம் நிறைய கொட்டும். எந்த மூளை இழுத்தாலுமே பிரச்சனை தான். மொத்தத்தில் ஒருத்தரை பிடிச்சி இழுத்தாவே பிரச்சனை தான் அப்படின்னு நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஆழமாக பதிஞ்சிக்கும். யாரையும் இழுக்கக்கூடாது, யாரையும் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாலும் நம்மளுக்கு பிரச்சனை தான். அப்போ சதுரமாக இருக்கணும். அப்போ எந்த வீடாக இருந்தாலும் அந்த வீடு செவ்வகமாகத்தான் வர வேண்டும், சதுரமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர மூளையை கட் பண்ணுறது, ஈசானியத்தை நான் கட் பண்ணுறது, அக்னி மூளையை கட் பண்ணுறேன். அக்னி மூளைங்கிறது நெருப்பு தானே, நெருப்பை கட் பண்ணால் நல்லது தானே. அதே மாதிரி தென்மேற்கு மூளை தப்பு தானே, அதை கட் பண்ணால் நல்லது தானே. அப்படியெல்லாம் இருக்குது. எந்த மூளையும் கட் பண்ணாமல் வீடு கட்டினீங்கன்னாவே நீங்கள் ஜெயிச்சிடலாம். இது 2வது லாஜிக்கு. 3வது, ஒரு வீட்டுக்கு நுழைஞ்ச உடனே மெயினாக தலைவாசலை வச்சு தான் அடுத்த ஸ்டெப்பு. தலைவாசலுங்கிறது என்ன? நம்ம வீட்டுக்குள்ளே உள்ளே போகக்கூடிய பகுதி. உள்ளே போகிறப்ப ஒரு தண்ணி பெய்யுது, நனைஞ்சிக்கிட்டு அப்படி காலை வச்சுட்டு போனால், இப்போ கோயிலெல்லாம் பாருங்கள், உள்ளே கால் எடுத்து வைக்கிறப்ப சின்ன ஒரு ஓடையாட்டு இருக்கும், அதுக்குள்ளே தண்ணி போயிட்டே இருக்கும், காலை வச்சுட்டு நடந்து போவாங்க. பூக்குழி இறங்கிட்டு வந்து ஒடியாந்தாங்கன்னா உடனே அடுத்து தண்ணி வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே காலை வைப்பாங்க. ஏன்னா தண்ணியை மிதிச்சிட்டு போனால் வாழ்க்கை வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், குடும்பத்தில் பணவரவுகளை கொடுக்கும், ஆரோக்கியமாக இருப்பாங்க எல்லா விதத்துலேயும். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும்? தலைவாசல் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அப்போ தலைவாசல் முக்கியம் அப்படின்னோம்னா அந்த தலைவாசல் எக்காரணத்து கொண்டும் நீசப்பகுதியில் தலைவாசல் வந்துடக்கூடாது. மெயினாக ஃபஸ்ட்டு லாஜிக்கு நீசப்பகுதியில் தலைவாசல் வந்துடக்கூடாது. நீசப்பகுதின்னு என்னங்க அப்படின்னா, ஒரு கிழக்கு பார்த்த இடத்துக்கு அக்னி மூல சைடு பூரா நீசப்பகுதி தான், வடக்கு பார்த்த வீட்டுக்கு வாயு மூல சைடு பூரா நீசப்பகுதி தான், தெற்கு பார்த்த வீட்டுக்கு தென்மேற்கு மூல பகுதி பூரா நீசப்பகுதி தான், மேற்கு பார்த்த வீட்டுக்கு அதேமாதிரி தென்மேற்கு மூலை சார்ந்த பகுதியெல்லாம் நீசப்பகுதி தான். அப்போ உச்சப்பகுதினா கிழக்கு பார்த்ததுக்கு ஈசானி பகுதியில் தலைவாசல் வரணும், வடக்கு பார்த்ததுக்கு ஈசானியத்தில் வரணும், தெற்கு பார்த்ததுக்கு அக்னி மூல சைடு வரணும், மேற்கு பார்த்ததுக்கு வாயு மூலையில் தலைவாசல் வரணும். இப்படி வந்துட்டாலே அது யோகம்தான். இதையும் நம்ம எல்லாம் இன்னும் கொஞ்சம் பல விதத்தில் ஆராய்ச்சி பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இடத்துடைய பத்திரத்தோடைய உரிமையாளர் யாரோ அவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் வலிமையாக இருக்குதோ அந்த கிரகத்தோட பகுதியில் தலைவாசல் வச்சு ஜெயிக்க வச்சுட்டு இருக்கிறோம். யார் பொதுவாக நம்ம சூரியன், சந்திரன், புதன், குரு இந்த 4 கிரகத்தோட பகுதியில் தலைவாசல் வைக்கலாம். சாம்பிளுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஒருத்தர் தனுசு லக்கணத்துக்காரரு, வீட்டில் எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாமே வாஸ்துப்படி பக்காவாக இருக்குது, தலைவாசலை பிடிச்சி அடைந்தால் கிழக்கு பார்த்த வீடு ஈசானிய மூலையிலிருந்து 4வது பகுதியான சூரியன், சந்திரன், செவ்வாய், புதனோட பகுதியில் தலைவாசல் வச்சுருக்காங்க. எப்படி இருக்கும்? தனுசு லக்கணத்துக்கு புதன் யார்? பாதகாதிபதியோட பகுதியில் தலைவாசல் வச்சு வச்சுருக்காப்புல. அப்போ என்ன பண்ணும்? பாதகத்தை பண்ணும். 7ஆம் இடம் ஆக்டிவேஷன் ஆகும். அப்போ அவர் சொல்கிறார் ஒரே விஷயம், இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் வீடு கட்டுறதுக்கு முன்னாலுமே இது நடந்த விஷயங்களை தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செஞ்சுட்டு இருந்தோம். இந்த வீட்டுக்கு குடி வந்ததுக்கப்புறம் என் கூட்டாளி என்னை நிறைய ஏமாற்றிட்டான். ஏன்? 7ஆம் இடம் என்பது கூட்டு தொழில், கூட்டாளி, இது எல்லாமே பார்ட்னர், இது எல்லாமே 7ஆம் இடம். அப்போ அது பாதகத்துவம், அந்த தசை வந்து அந்த ஆளை வந்து அப்படி சிரமப்படுத்துது. இதனால் என்ன ஆகி போச்சு, ஒரு ஆம்பளைக்கு கண்ணுக்கு அழகு என்ன, பொழுதோட நோட்டை எண்ணிக்கொண்டே கொடுத்தா சிரிக்கும், நோட்டை எண்ணி குடிக்கலினா கசக்கும். இதுதான் உண்மையான விஷயம். அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆணுடைய லட்சணம் என்னென்னா, ஆணுக்கு ஒரு தொழில் முக்கியம், தொழில் மூலம் பண வரவு முக்கியம், அதனால் வீட்டில் அவங்களுக்கு ஒரு நிம்மதி, செல்வாக்கு இதெல்லாம் கிடைக்குங்கிறது. அப்போ இந்த ஒரு பிரச்சனையினால் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கணவன் மனைவி அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் பச்சையாக அவர் சொன்ன விஷயத்தை தான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கூடாது யாரையுமே. ஒரு ஜோதிடம் என்பது ஜோதிடத்தில் தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை வந்து ஜோதிடமாகவே பார்க்கணும், தவறான எண்ணத்தில் பார்க்கக்கூடாது. இந்த வீடு கட்டி வந்து இப்போ வந்து 6-7 மாதம் ஆகுதுங்க, நானும் என் சம்சாரமும் இணைந்து வாழ்க்கை நடத்தவே இல்லைன்னு பரிதாபமாக சொல்கிறாரு. ஏன்னா அது தலைவாசல் வந்து அங்கே புதனுடைய பகுதியில் நான் வச்சுருக்காங்க. அப்போ உடனே நம்ம அந்த வீட்டை பார்த்து உங்களுக்கு புதன் பகுதி செட் ஆகாது, எந்த பகுதி செட் ஆகும்? லக்னத்திற்குமே 4ஆம் இடத்துக்கு அதிபதியே குரு தான். தலைவாசலை குரு பகுதியில் தூக்கி வைங்கன்னு சொல்லி குரு பகுதியில் தூக்கி வச்சு ஒரு 3 மாதம் கழிச்சு அவரே சொல்லக்கூடிய விஷயம், இப்போ ஓரளவுக்கு பார்ட்னர் விஷயத்துலலாம் கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணி கொஞ்சம் பணம் அப்பப்போ வந்துகிட்டு இருக்குதுங்க, இப்போ குடும்பத்தில் ஒரு நிம்மதி, நானும் என் சம்சாரமும் சந்தோஷமாக இருக்கிறோம்னு சொன்னார். இது எப்படி இருக்குது கேட்குறதுக்கு அழகா? அப்போ ஜோதிடத்தின் மூலமாக தான் எல்லாம் இயங்குதுன்னு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ திருப்பி இப்படி பார்க்கணும். அடுத்தது வாஸ்துப்படி ஒரு வீடு வேணும் அப்படின்னா, இன்றைக்கி எல்லாத்துக்குமே நான் சொல்ல ஒரே விஷயம் என்னென்னா, வாஸ்துங்கிறது ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலையே சின்ன விஷயங்க. இந்த பஞ்சபூதங்களை தூக்கி ஒரு பேப்பருக்குள்ளே எல்லாத்தையும் அங்கங்கே உட்கார வச்சிடறோம் கரெக்டாக, இவ்வளோதான் வாஸ்து. இதுக்கு மேலே வாஸ்துங்கிறதே இல்லை. பஞ்சபூதங்களும் உங்களுக்கே தெரியும், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதுதான் பஞ்சபூதம். அப்போ நிலத்தில் வைக்கணும், நீரை நீரில் வைக்கணும், நெருப்போட வைக்கணும், காற்றோட வைக்கணும், இவ்வளோ தான் மேட்ரு. அப்போ இது நெருப்பு எது, நிலம் எது, நீர் எது, காற்று எது, ஆகாயம் எதுங்கிறது நம்மளுக்கு இயற்கையாக தெரியணும். அப்போ நெருப்புனா அக்னி மூலை, நீருனா ஈசானிய மூலை, நிலன்னா தென்மேற்கு மூலை, காற்றுனா வாயு மூலைங்கிறது நம்ம உள்வாங்கி இருந்தால் தான் இதை பேசவே முடியும். அப்போ நிலத்தத்துவத்தில் தான் ஒரு வீடு அமையணும், ஒரு ஹால் அப்படின்னா ஈசானியத்தில் தான் அமையணும், ஒரு சமையல் ரூம்னா அக்னி மூலையில் தான் அமையணும், ஒரு டாய்லெட் பாத்ரூம் கழிவறை சம்மந்தப்பட்டது வாயு மூலையில் தான் முதல் தரத்தில் அமையணும். இதை இந்த கரெக்டாக நிலம், நீர், நெருப்பு, காற்றுத்தை அதாவது கரெக்டாக அந்தந்த மூலையில் அமைச்சிட்டா இது வாஸ்து, இதுதான் வாஸ்து. இதை வச்சுக்கிட்டு ஒரு மணியுமே ஆட்ட முடியாது. சிம்பிளாக சொல்கிற போகிற வெறும் வாஸ்துங்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு எதையுமே நம்ம பண்ண முடியாது. அது இப்போ இன்றைக்கி சும்மா சாதாரண ஒரு ஆள் சொல்கிறானுங்க வாஸ்தை பற்றி, என்ன தெரியும் உனக்கு? எனக்கு வாஸ்து எல்லாமே தெரியும். என்னையா நீ சொல்கிற? எங்கேயா படித்தா? என்னத்தை போய் படிக்கிறது? யூடியூப்பில் வருது. ஈசானிய மூலையில் கிணறு வெட்டுங்கிற, தென்மேற்கு மூலையில் ரூம்பை போடுங்கிற, வடமேற்கு மூலையில் டாய்லெட் பாத்ரூம் போய்ங்கிற,
அப்புறம் அக்னி மூலையில் சமையல் வைங்கிற உண்மையில எதுக்கே வாஸ்து, நானே சொல்லுவேன் வாஸ்து அப்படிங்கிறான். 2 வீடு கட்டுனா வீடு கட்டினாலும் வாஸ்து நிபுணர், இது இயற்கை. ஏன்னா அவன் எல்லா விஷயத்தையும் கற்றுக்குவானே, எல்லாம் போனது வந்தது அடித்து கிடிச்சு பிறண்டு எல்லா சகலமும் கற்றுக்குவாங்க. அப்போ வாஸ்துங்கிறது எதை எந்தெந்த இடத்துல எங்கெங்கே வைக்கணுமோ அதை சரியாக வச்சுட்டிங்கன்னா அது வாஸ்து. அது என்னென்னா கட்டத்தை அங்கங்கே வைக்கணும், இவ்வளோ தான் மேட்ரு. சமையல் ரூமை கொண்டே அந்த ஒரு கட்டம் ஒரு சதுரத்தை பண்ணி அக்னி மூலையில் வச்சிடணும். தென்மேற்கு மூலையில் ஒரு கட்டம் போட்டு பெட்ரூமை தூக்கி வச்சுக்கணும். வாயு மூலையில் இன்னொரு பெட்ரூம் கட்டத்தை போட்டு 2வது பெட்ரூம் வச்சுக்கணும். 3வது ஒரு கட்டத்தை போட்டு ஈசானிய மூலையில் ஹாலை வச்சுக்கணும். இவ்வளோ தான். இது மட்டும்தான், இந்த கட்டம் மட்டும்தானே வாஸ்து. இதற்கு மேல் அவர்களுடைய தலையை நிர்ணயம் பண்ணுவது மனையடி சாஸ்திரமே நிர்ணயம் பண்ணும். அதுக்கு பேர் பாருங்க, மனசாஸ்திரம் தான் சொல்லியிருக்கிறாங்களே தவிர இந்த வாஸ்து சாஸ்திரங்கிறது இப்போ தான் வந்திருக்குதே தவிர மனசாஸ்திரங்கிறது எப்போயோ வந்துருச்சு, இன்றைக்கெல்லாம் வரல. அப்போ நம்மளுக்கு மனசாஸ்திரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இடத்துக்கு பேர் மனைன்னு தானே சொல்கிறேன். நிலம் வாங்குறது வீடு கட்டுறதுக்கு பேர் மனைன்னு தானே சொல்கிறோம். ஏன் அதுக்கு வாஸ்துன்னு சொல்லலாமா, பேர் வைக்கலாமே. நம்ம வச்சுருக்கக்கூடிய நிலத்தை ஒவ்வொரு ஊரில் போய் பார்த்திங்கன்னா எனக்கு 3 மனை இருக்குது 5 மனை இருக்குதும்பாங்க. ஏன் எனக்கு 5 வாஸ்து இருக்குது 6 வாஸ்து இருக்குது, திண்டுக்கல்லில் 3 வாஸ்து எனக்கு இருக்குது, கோயம்புத்தூரில் 2 வாஸ்து இருக்குதுன்னு சொல்லாமே. ஆனால் கோயம்புத்தூரில் எனக்கு 2 மனை இருக்குது. இப்போ நாகரிகத்தில் ஃப்ளாட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ மனை என்பது தான் முதல் ஆதாரமே தவிர வாஸ்து என்பது அதனுடைய எது எங்கெங்கே இருக்கணுமோ அதை மட்டும் அந்த இடத்த பார்த்துக்கணும். ஆனால் அந்த கடிச்சு குதறுவாங்க பாரு, இந்த வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒவ்வொருத்தருக்கு கிடச்சிட்டா ரத்தம் வந்துடும். யாருக்கு? கேட்குறவனுக்கு. அவன் இல்லாத வியாதியெல்லாம் சொல்லுவான். தென்மேற்கு மூளை தென்மேற்கு மூளை பாதிச்சிருச்சுன்ட்டா அந்த தென்மேற்கு மூளைக்கு என்னென்ன வியாதி இருக்குது, கேன்சர் இருக்குது, நுரையீரல் பாதிப்பும்பா, ஓடி போயிரும்பா, அவன் அங்கே போயிடுவான், இவன் இங்கே போயிடுவான்னு அவன் இல்லாததை பூரா சொல்லிகிட்டே இருப்பான். அது இருக்கிறதுலையே ஜோதிடம் கூட கர்மா ஒரு 25% தான் செய்யும். ஆனால் வாஸ்துங்கிறது 75% கர்மாவை அனுபவிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. வாஸ்து நிபுணர் எக்காரணத்து கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய சுயநலத்திற்காக ஒரு வாஸ்துவை தவறாக பயன்படுத்தி தவறான ஒரு புரிதல்கள் கொடுத்து மக்களை ஏதோ ஒரு விதத்தில் ஏமாட்டுனா 75% வாஸ்து அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்தே தீரும். ஜோதிடத்துக்கு கூட கம்மியாக தான் கொடுக்கும். இது என் அனுபவத்தில் உண்மை. அப்போ எந்த அளவுக்கு நீதி நேர்மை ஒழுக்கம் எதோ தேவையோ அதை மட்டும் தான் நம்ம பயன்படுத்தணும். வாஸ்துங்கிற பேரில் நான் அதை சாதிச்சிடுவேன் இதை சாதிச்சிடுவேன் 80,000 பரிகாரத்தை போட்டு 1,00,000 பரிகாரத்தை போட்டு நான் ஜெயிப்பேன்னா கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது. இதெல்லாம் உன்னுடைய குடும்பத்துக்கு எப்படி ஒரு தாத்தன் சம்பாரிச்சிட்டு போனால் சொத்து பேரனுக்கோ அதே மாதிரி நீ என்ன சம்பாரிச்சிட்டு போறியோ அதெல்லாம் உன்னுடைய குழந்தைகளுக்கு வாரிசுக்கு வந்தே தீரும். அதனால் வாயில் வந்ததெல்லாம் சொல்லி தயவுசெய்து மக்களை ஏமாற்றக்கூடாதுங்கிறது ஒரு பொதுவான விஷயம். அடுத்தது எப்பயுமே இந்த மனசாஸ்திரத்தில் பொருத்தங்கள் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இன்றைக்கி என்ன தான் கட்ட பொருத்தம் எந்த பொருத்தம் பார்த்தாலுமே நீ கடைசியில் வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் 7 பொருத்தம் இருக்குதுன்னு சொன்னால் தான் ஏய் சூப்பர் ஜோசியரியா 7 பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஊருக்குள்ளே காட்டில் களை வெட்டிக்கிட்டு சொல்லுவாங்க. என்ன பொருத்தம் இருக்குதா அப்படின்னு மாப்பிள்ளைட்டு கேட்டேன்னா அதெல்லாம் எங்கள் ஊர் ஜோசியத்தை பார்த்தா 6 பொருத்தம் இருக்குதாமா அப்படிம்பாங்க. 7 பொருத்தம் 7 பொருத்தம். அப்போ பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பொருத்தம் ரொம்ப முக்கியம் அப்படின்னோம்னா என்ன திருப்பி நான் விழிப்புணர்வு தான் ஆகிட்டே இருக்கிறேன். இந்த மனப்பொருத்தம் ரொம்ப முக்கியம். மனப்பொருத்தம்னா என்ன? மனம் ஒரு 3-7-8 மனை இருக்குது. இதில் நாய் இந்த கழுதை பாம்பு இந்த மாதிரி மனையெல்லாம் வாங்கினாவே அது எப்படி பண்ண முடியும்னா வீட்டோடைய மேப்பு போடுறாங்க பார்த்தீங்களா, ஒரு கட்டடத்துடைய வரைபடத்தை வரைஞ்சி அந்த வரைபடத்துடைய சதுரடிகளை வச்சு தான் அந்த வீட்டோடைய மனப்பொருத்தத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியுமே தவிர வெறும் ஃப்ளாட்டை வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு நல்ல ஸ்கொயர் ஃபீட்டு போட்டு ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டு 1300 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அந்த வீடு கட்டக்கூடிய அளவுகளை வச்சு தான் அந்த மனப்பொருத்தத்தையே கண்டுபிடிக்க முடியும். அந்த மனப்பொருத்தத்தில் முதல் பொருத்தம் அப்படின்னாவே மனப்பொருத்தம் தான். அந்த மனப்பொருத்தத்தில் நீங்கள் அத்தனை பொருத்தமே சூப்பராக இருந்து அந்த மனப்பொருத்தம் முட்டு நாய் மனைன்னு முட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நாய் எதுக்கு போகுது எதுக்கு வருது எங்கே போகிறான் எதுக்கு போகிறான்னே தெரியாது. ஆனால் நாய் பாட்டுக்கு சொல்கிறாங்கல்ல, நாய் படாத பாடு படுறான் 10 பைசா புரோஜனம் இல்லை அப்படிம்பாங்க. அப்போ என்னென்னா அவன் பொழப்பு அப்படி தான் இருக்குது. நாய் படாத பாடு படுவான் 10 பைசா புரோஜனத்துக்கு இல்லை அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். கழுத மனையாகவும் வந்துடக்கூடாது. வாழ்க்கை பூரா
கல்யாணத்துக்கு முன்னாடி தன்னுடைய தாய் தந்தை அக்கா தங்கச்சி போனவங்க வந்தவங்களுக்காகவே இருப்பான். அதுக்கடுத்தது தன்னுடைய மகள் குழந்தை குடும்பத்துக்காகவே நாய் படாத கழுத படாத பட பொழைப்பான். ஆனால் ஜெயிக்க முடியாது. கழுத பொதி சுமந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ கழுத மனையாக வந்துடக்கூடாது. பாம்பு மனையாக வந்துன்னு வச்சுங்க. பாம்பு மனையெல்லாம் வந்து பாம்பு ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு இங்கே இருந்தது பாம்பு பக்கத்து ஊரில் இருக்கும். அந்த இடத்துக்கு இருக்காது, போயிடும். அப்போ அவன் அந்த வீட்டில் நினச்சி நிற்க முடியாது. அவன் ஊர் விட்டு ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பான். அப்போ நல்ல மனைனா அந்த கருட மனை, சிங்க மனை, யானை மனை, பசு மனை, இந்த மாதிரி மனையெல்லாம் வந்துட்டால் வீட்டில் ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கும். அதை நீங்கள் இந்த தயவு செய்து இனிமேல் வீடு கட்டுறவங்க எல்லாமே மனப்பொருத்தத்தை பாருங்கள். பார்க்க முடியாதுன்னு எவனா சொன்னான்னா நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம். முடியாதுன்னு இல்லவே இல்லை. வாஸ்து விஷயத்தில் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வரவு செலவு நல்லா இருக்கணும். ஆள் எப்படிங்க பையன் வரவு செலவுலாம் எப்படின்னு கேட்பாங்க. ஏங்க அவங்ககிட்ட பணம் கொடுத்தீங்கன்னா பணம் நீங்கள் கொடுத்துருக்கீங்கல்ல, இப்போ நீங்கள் பணம் உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு எத்தனை தடவை நடந்தீங்க? 35 தடவை நடந்தேன் அவங்ககிட்ட பணம் வாங்குறதுக்கு. அவன் எங்கிட்ட நடப்பான் பாருங்கள் 75 தடவை. அதுதான் வரவு செலவு. வரவு செலவு நல்லா இருக்கணும். எப்பயுமே வரவுக்கு மீறி செலவு போயிடக்கூடாது. வரவுக்குள்ளேயே இருக்கணும் செலவு. அப்படின்னா வரவுன்னா ஆதாய விரையும்பாங்க. ஒரு 8 ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் 7 ரூபா செலவானாலும் பரவாயில்ல, 1 ரூபா. 8 ரூபா சம்பாரித்து 10 ரூபா செலவானா அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதா. எதுக்கு வாழ்கிறானே தெரில, இவனும் ஊருக்குள்ள இருக்கிறான்னு பேருக்கு வாழ வேண்டியதுதான். அப்போ வரவு செலவு நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது நான் இம்பார்ட்டண்ட் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா நட்சத்திரத்தை பாருங்கள். நட்சத்திரத்தை பாருங்கள். சில பேர் நட்சத்திரத்தையே பார்க்காதீங்கிறாங்க, அது வேறு கணக்கு. இது நட்சத்திரத்தை நான் பாருங்கன்னு சொல்கிறேன். ஏன்? இடத்துடைய ரெக்கார்டு ஓனர் யாரோ அவர் ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார்ல, அந்த நட்சத்திரத்துக்கு உண்மையாலுமே ஒருத்தருக்கு இந்த வீடு கட்டக்கூடிய விஷயத்துக்கு ஒரு பாதிப்பு கொடுக்குதுன்னா அது 22வது நட்சத்திரம் பாதிப்பு கொடுக்குது. எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க 22வது நட்சத்திரத்தை திருமண விஷயத்திற்கு சேர்த்தாதீர்கள் அப்படிம்பாங்க. நான் வீடு கட்டுறதுக்கு சேர்த்தாதீங்கிறேன். ஏன் காரணம்னா அந்த வீடு கட்டுறதுக்கு திருமணத்துக்கு ஒரு விஷயம் இருக்குது. வீடு கட்டுறதுக்கு சொந்தக்காரனும் சுக்கிரன் தான், திருமணத்துக்கு சொந்தக்காரன் சுக்கிரன் தானே. அப்போ வீடு கட்டுறதுக்கு சுக்கிரனை நம்ம எடுத்துக்கலாமல்ல. அப்போ 22வது நட்சத்திரமாக வருது அப்படின்னா தயவு செய்து அந்த மனப்பொருத்தத்தில் வரும். உங்கள் வீட்டு அளவு போட்டு உங்களோட வீட்டு பொருத்தத்துக்கு நட்சத்திரம்னு போட்டு வரும். ஒன்றும் இல்லை, பரணி நட்சத்திரம்னா அதனுடைய நட்சத்திரம் 22வது நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரமாக வந்துடக்கூடாது. எப்பயுமே அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு தாராபலன் வர்ற மாதிரி ஒரு நல்ல நட்சத்திரமாக இது அமைஞ்சிச்சுன்னு வச்சுங்க, டாப்பில் போயிடுவாங்க. ஆடி போனால் ஆவணி வந்தால் நீ டாப்பாக வந்துடுங்கிற மாதிரி செம லெவலில் வந்துடுவாங்க. இது நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்குறேன். அப்போ நட்சத்திர பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பார்த்துக்கணும். நீங்கள் என்னதான் இருந்தாலுமே கவுண்டமணி கதையாயிடக்கூடாது. விடிய விடிய டும்முன்னு தான் சத்தம் கேட்குதே தவிர ஒரு டிவி நிகழ்ச்சி பார்க்க முடியல, ஒரு வான வேடிக்கை பார்க்க முடியல. டே அப்பா உன்னால் எனக்கு ஒன்று மிச்சம்டா, கரண்ட்டு பில்லு நான் கட்டுனதே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி 6 மணிக்கு மேலே கண்ணு தெரியாமல் போயிடக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்? கண்ணு ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு முக்கியம். அதுதான் நேத்திர பொருத்தம்பாங்க. நேத்திரம்னா கண்ணு. அட்லீஸ்ட் ஒரு கண்ணுனாச்சும் இருக்கணும், இல்லை 2 கண்ணு. ஏக நேத்திரம் இருந்தாலும் சரி, உபய நேத்திரம் இருந்தாலும் ஓகே. குருட்டு நேத்திரமாக அந்த வீட்டுக்கு வந்துடவே கூடாது. வந்துட்டால் எல்லாம் இருக்கும் கவுண்டமணி மாதிரி சேரில் உட்காந்துட்டு நீ பாட்டுக்கு இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக காலம் போகிறோம். இதுதான் அவங்களுடைய நிலைமை அப்படிங்கிறது நீங்கள் உள்வாங்கிக்கணும். ஒரு வீடு கட்டுனா யோகம் நல்லா இருக்கணும். ஒரு சித்த யோகமாக வரலாம், அமிர்த யோகமாக வரலாம். இந்த மரண யோகம் இந்த மாதிரி யோகமெல்லாம் வந்துட்டாலும் அது பாதிப்பு கொடுக்கும். அப்போ நீங்கள் அந்த மரண யோகம் வராமல் இருக்குதாங்கிறதையும் பார்த்துக்கணும். இது எல்லாம் தாண்டி ஒருத்தனுக்கு வயசு வேணும். இப்போ ஒருத்தன் கேட்குறான் இறைவன்கிட்ட, என்ன கேட்குறாரு? உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறப்ப அவன் இங்கே பாருங்கள், நான் இருக்கிறதுலையே நான் தான் உலகத்தில் ஃபஸ்ட்டு கோடீஸ்வரன். திரும்பினா இந்த பக்கம் 50 பேர், திரும்பினா அந்த பக்கம் நான் ஏறுனா காரு, இறங்குனா காரு, எனக்கு அரசியல் செல்வாக்கு எல்லாமே எனக்கு முதலமைச்சர்லேருந்து எல்லாம் என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் இயங்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இறைவன் உனக்கு இந்த அற்புத வரத்தை நான் வழங்குகிறேன், பெற்றுக்கொள் அப்படின்னு சொன்ன உடனே, ஆனால் அதில் ஒரு சின்ன இந்த வரத்தை கொடுக்குறேன், இதில் ஒரு சின்ன ஒரு ஆப்ஷனையும் வைக்கிறேன், நீ இதெல்லாம் பார்த்துக்க அப்படின்னு கேட்குறாரு. என்னங்கண்ணே? உனக்கு ஆயுள் காலம் ஒரு 3 வருடங்கள் மட்டுமே. இப்போ 2026 2029 இது 29 நான் இது இப்போ 2 வருஷத்துக்கு இதை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இது எல்லாமே ஆயுள் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் வேண்டாம் சாமி, நான் ஓட்டாண்டியாட்ட ஊருக்குள்ளே கூட சுற்றிக்கிறேன், எனக்கு பதவி வேணாம், பட்டமும் வேணாம், பேர் வேணாம்னு சொல்லுவானா சொல்ல மாட்டானா? உயிர் பயம் அத்தனை பேர்த்துக்கு இருக்கும்.
நீங்கள் எதை கண்டு அஞ்ச மாட்டான். ஆனால் உயிர் முட்டு ஒருத்தன் 90 வயசுங்க ஒரு கிழவன், சத்தியமே என்னாலே நம்ப முடியல. அவன் செத்து போனால் கூட ஊரில் ஒன்றும் பிரச்சனை, வீட்டில் சந்தோஷம் தான் போடுவாங்க. அவனுக்கு ஒரு ஏக்கம், நான் செத்து போயிடுன்னு சொல்கிறாங்களே எல்லாமே தம்பி உண்மையா அப்படிங்கிறாப்புல அந்த கிழவை. 90 வயசு கிழவனுக்கே நம்ம செத்து போயிடும்னு ஒரு பய உணர்வு வருது. அப்போ என்னன்னா அதுதான் நம்மளுக்கு வயசு. அப்போ வீட்டுக்கு வயது பொருத்தம் முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு வீடு கட்டினா ஒரு 25 வருஷத்துக்குனாச்சு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும். ஒவ்வொருத்தரும் வீட்டை கட்டி 3 வருஷத்தில் வீட்டை இடித்து தள்ளியிருக்காங்க. நான் பார்த்துருக்குறேன். ஒரு வீட்டை கட்டி 3 வருஷத்தில் இடிச்சிருக்காங்க. இது ஏன் இடிக்கிறாங்க, எதுக்கு இடிச்சிருக்காங்க, என்ன வீடு நல்லா தான் இருக்குது ஏது அப்படின்னு பார்த்தா அந்த வீடு அதிகபட்சம் 3 வயசு தான் அந்த மனப்பொருத்தத்திலே போட்டிருக்குது. ஆனால் 4.5 வருஷம் வரைக்கும் அந்த வீடு இருந்திருக்குது. அதுக்கப்புறம் இடிச்சிட்டு வீடு முரட்டு வீடாக கட்டணும்னு கட்டுறாங்க. எங்கள் ஊரில் கட்டினாங்க, அவங்க பையன் வெளிநாட்டுக்கு போனாங்க, அந்த வீடு கட்டுனாங்க, அப்போ தான் கட்டுனாங்க. எல்லாம் சொத்துக்கத்தி எல்லாம் கொஞ்சம் விற்று வச்சு அப்படி இப்படி அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த வீடு சூப்பரான வீடு தான். ஆனால் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டை நல்ல வீட்டையே இடித்தாங்க. இடிச்சிட்டு வீட்டை புதுசாக பெருசாக கட்டினாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டுக்கு வயசு வந்து 3 வயசு தான். அப்போ வயசு பொருத்தம் முக்கியம். அப்போ வீட்டுக்கு என்ன முக்கியம், மனம் முக்கியம், வரவு செலவு முக்கியம், நட்சத்திரம் முக்கியம், யோகம் முக்கியம், வயசு பொருத்தம். இது எல்லாமே ஒரு 6-7 பொருத்தம் மட்டும் சிறப்பாக இருந்துச்சுன்னா அந்த வீடு சூப்பராக இருக்கும். இந்த வாஸ்தை வந்து சரியான இடத்துல எது எங்கே இருக்கணுமோ, லெட்டின் பாத்ரூம்பா வடமேற்கு மூலையில் அக்னி மூலை, சாமி ரூம்பா ஈசானியம் தென்மேற்கு மூலை, பெட்ரூம்பா பெட்ரூம் தென்மேற்கு மூலை, 2வது பெட்ரூம் வாயு மூலை, 3வது பெட்ரூம் ஈசானிய மூலை. ஈசானிய மூலையை படுக்கையறையை தாம்பத்தியத்துக்கு மட்டும் பயன்படுத்தாமல் நீங்கள் எதை வேணுமாலும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி டாய்லெட் பாத்ரூம் வடமேற்கு அக்னி மூலை. அப்படி இப்படி இதையெல்லாம் இதெல்லாம் வாஸ்து. இதை மட்டும் சரியாக பயன்படுத்தி இந்த ஃபார்முலாவை பயன்படுத்திக்கிட்டு இந்த மனப்பொருத்தத்தை அடிப்பொருத்தத்தை மட்டும் கட்டடத்துக்கு நீளம் இவ்வளோ வச்சா நல்லாயிருக்கும், அகலம் இவ்வளோ நல்லா வச்சா நல்லா இருக்கணும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு 2 நிமிஷத்தில் நான் முடிச்சுக்கிறேன். ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தார். எங்கள் ஊரில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு வாடிக்கையாளர் வந்து, சார் நான் எல்லாத்தையும் வாழ்க்கையில் நிறைய சம்பாரித்தேன், இந்த தசா புத்தியில் நான் நல்லா என் சொத்து பூரா போயிடுச்சு, எனக்கு எதுவும் இல்லை, நான் வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமாக இருக்கணும், ஒரு நல்ல வீடு அமையணும், எனக்கு சூப்பராக வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாப்புல. முதல்ல என்னோடய ஞாபகம் வந்தது, வாழ்க்கையில் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறது என்னென்னா, நம்மளுடைய பதிவுகளெல்லாம் பார்த்திங்கன்னா யார் இந்த ஜோதிட வல்லுநர் இந்த மாதிரி நிகழ்வு போடுறப்ப 7:32 நிகழ்ச்சி 8:32 9:32ன்னு போட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த 32 அப்படின்னா என்னென்னா, வாழ்க்கையில் அந்த முன்னோர்கள் தொகுத்து வழங்கினது என்னென்னா, எதை வந்து வாழ்க்கையில் நம்ம இழந்தோமோ அதையெல்லாம் மீண்டும் 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 சம்பாரித்து ஜெயிக்கிறதுங்க அப்படிங்கிறது 32. இது உண்மையான விஷயம். அப்போ அந்த 32க்கு அவ்வளோ வேல்யூ. அந்த வீட்டில் 32 அடி வச்சு பேசிக் முதல்ல எடுத்ததே 32 அடி தான் வச்சுக்கிட்டேன். 32 அடி வச்சு அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன அளவு தேவையோ வேறு அகலத்தில் நீளத்தை 32 வச்சு அகலத்துக்கு என்ன அளவு வச்சு ஒரு மனப்பொருத்தம் குழிப்பொருத்தம் போட்டு செட் பண்ணி அந்த வீட்டை கட்டினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வீடு கட்டி ஒரு 6 வருஷம் ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட ஒரு இந்த 6 வருஷத்துக்கு அப்புறம் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, சார் நான் அங்கே வீட்டை இடத்த விற்றுனாலங்க ஒரு 3 ஏக்கர், இப்போ வந்து கோயம்புத்தூரில் ஒரு 10 சென்ட் வாங்கியிருக்கிறேங்க. அந்த இடத்துக்கு வந்து இன்னும் கிரையம் பண்ணலிங்க, ஆனால் அது இடத்தின் பேரில் ஒரு 25 லட்ச ரூபா கொடுத்துருக்குறேங்க. அவனால் மீட்ட முடியாது, அநேகமாக நம்மளுக்கு தான் வரும். அதே மாதிரி ஒரு கட்டடம் ஒன்று விலைக்கு வாங்கியிருக்கிறார் அப்படின்னு எதை இழந்தானோ அதை மீட்ட முடியல, அதுக்கு நிகரான சொத்துக்களை அவர் சேர்த்துக்கிட்டே இருக்கிறார். இது எதில் வருது, இந்த மனையடி சாஸ்திர பொருத்தத்தில் தான் வருதே தவிர இந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட வாஸ்துங்கிறது எதை எங்கே இருக்கணுமோ அதோட அவங்கள அதோடு வச்சுட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்துவில் நீங்கள் ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி இந்த வீட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அமைப்பு எப்படின்னா, இது அப்படியே வீட்டுக்கு வெளியில் அப்படின்னா நீங்கள் மெயினாக தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் நெருப்பு சம்மந்தப்பட்டது, காற்று சம்மந்தப்பட்டது, ஆகாயம் சம்மந்தப்பட்டது எல்லாம் நீங்கள் வெளி சைடு பார்க்கணும். அப்போ எப்பயுமே ஒரு இடம் நீங்கள் போய் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, ஈசானிய மூலையிலேருந்து ஒரு தெரு வந்து குத்துனா சூப்பரு, வடக்கு பார்த்ததுக்கு ஈசானிய மூலையிலேருந்து வந்த குத்துனா சிறப்புன்னு. எந்த மூலையிலேருந்து எந்த திசையும் குத்தாமல் இருந்தாவே நான் சிறப்புன்னு தான் சொல்லுவேன். நீசமான தெருக்குத்து வராமல் இருந்துட்டால் போதும். உச்ச தெருக்குத்து வந்தாலும் நல்லது தான், வராமல் இருந்துட்டாலும் சிறப்பு தான். நீங்கள் எந்த மனை வாங்கினாலுமே எப்பயுமே ஒரு ஃப்ளாட்டு ஒரு மனைக்கு வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் ரோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டீங்கன்னாவே அது உங்களை ராஜ யோகத்தில் கொண்டு போய் விட்டுரும். அப்போ இப்படிப்பட்ட மனை யாருக்கு அமையும்னா, இயற்கையிலேயே யாருடைய ஜாதகத்தில் புதன் வலுத்து இருக்குதோ, புதன் நல்ல நிலைமையில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வடக்கு கிழக்கு பார்த்த மனை அமையும். ஏன்
வடகிழக்கு மூலைக்கு சொந்தக்காரன் எந்த திசைன்னு தெரியணும். வடகிழக்குக்கு சொந்தம் புதனோடைய மூளை தான், புதன் தான் வடகிழக்குக்கு சொந்தக்காரர். இது நிறையா பேர் வந்து இந்த வடகிழக்குக்கு வேற ஆள், தென்கிழக்குக்கு வேற ஆளும்பாங்க. இது நவகிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறது மட்டும் நீங்கள் போய் பார்த்துக்குங்க, வேறு யாரையுமே பார்க்க தேவையில்லை. அப்போ அந்த நீர் அப்படிங்கிறது வடக்கு கிழக்கு, வடகிழக்கில் தான் அந்த நீர் பூமிக்கு அடியில் இருக்கணும். அதே நீர் பூமிக்கு மேலே இருக்கணும்னா தெற்கு மேற்கு தென்மேற்கு மூலையில் தான் இருக்கணும். தண்ணிக்கு 2 லாஜிக் தான். தரைக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணி வடக்கு கிழக்கு வடகிழக்கு, தரைக்கு மேலே இருக்கக்கூடிய தண்ணி தெற்கு மேற்கு தென்மேற்கு. அதனால தான் கிணறு வெட்டுறது, போர் போடுறது, தண்ணி தொட்டி கட்டுறது எல்லாமே வடக்கு கிழக்கு வடகிழக்கில் பண்ணுவாங்க. அதே வீட்டுக்கு மேமாடியில் தண்ணி தொட்டி கட்டுறவங்க தெற்கு மேற்கு தென்மேற்கு மூலையில் தண்ணி தொட்டி கட்டுவாங்க. இதே மாதிரி செப்டிக் டேங்க் அப்படின்னா நீங்கள் வாயு மூலை சைடில் பகுதி விட்டுட்டு 2வது பகுதியிலையும், அதே அக்னி மூலை சைடில் பகுதி விட்டுட்டு 2வது பகுதியிலையும் நீங்கள் செப்டிக் டேங்க் போட்டிங்கன்னா அது மிக சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி நான் எப்படி வந்து வடக்கு கிழக்கு வடகிழக்கு பக்கத்தில் ரோடு இருக்கணும்னு சொல்கிறேனோ அதே ஃபார்முலாவை நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கணும். தெற்கு மேற்கு பகுதியில் ரோடு இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பர். தெற்கு மேற்கில் ரோடு இருந்து வீடு கட்டினவன் ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. இது நடைமுறையில் நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்குறேன். அப்படி இருந்தாலும் அவங்க எல்லாம் வெளிநாட்டில், வெளியூரில், வெளி தேசத்தில் வந்து இருந்து ஏதோ பொழப்புத்தனம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே உள்ளூரில் பொழப்புத்தனம் வேகாது. அப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்தையெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஜாதகம், இடத்துக்கு பிரசன்னம், மனையடி சாஸ்திரம், வாஸ்து. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா முதல்ல தகுதியான இடமா. இன்றைக்கி தான் சுடுகாடு. இன்னும் சுடுகாட்டுக்கு ஒரு விஷயம் பாருங்க, இன்றைக்கி பணத்தை தூக்கிட்டு மின்மயானத்துக்கு போகிறோம். இன்னும் ஒரு 2027 இறந்து போயிட்டா மின்மயானம் உங்கள் வீட்டுக்கு வரும். வந்துருச்சா? வரும், வீட்டுக்கு வரும். ஐயா 6 மணிக்கு நாங்கள் எடுக்கலான்னு இருக்கிறோம், 5:30 மணிக்கு நாங்கள் வண்டிக்கு கொண்டாந்துறோன்னு சொல்லி வீட்டுக்கிட்டே பணத்தை விட்டு எரித்து சாம்பல் அவன் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். இது 2000 விரைவில் அதிக 2027 புழக்கத்துக்கு நிறைய வந்துடும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ என்னென்னா ஒரு இடத்துக்கு மனம் எப்படி இருக்குது, இந்த மனை ஏதாச்சும் தோஷம் பெற்று இருக்குதா. முன்னையெல்லாம் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க காட்டிலேயே போச்சிருவாங்க. ஒரு மாடு செத்து போனாலும் அங்கேயே போச்சிருவாங்க. ஒரு ஆடு, கோழி, பாம்பு எது போட்டாலும் போச்சிருவாங்க. அப்போ என்னென்னா அந்த புதைத்த உடலுடைய சடலம், எலும்பு, தோல், மயிர் இது எல்லாமே அந்த பூமிக்குள்ளே தான் இருக்கும். அதைத்தான் இன்றைக்கி வந்து ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கராக வாங்கி எல்லாம் ஃப்ளாட் போட்டு எல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துக்குள்ளே நீ வாங்குற இடத்துல வந்து பாடி இருக்கலாம், அல்லது நாய் போச்சிருக்கலாம், இல்லை எருமை மாட்டை போச்சிருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்குமில்ல. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுதான் பிரசன்னத்தை போட்டு பார்த்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த பிரசன்னம் போடுறது அப்படிங்கிறது நம்ம பாட்டுக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டெல்லாம் போட முடியாது. அந்த இடத்துக்கே நேராக ஸ்பாட்டுக்கே போய் ஸ்பாட்டில் வந்து இடத்துடைய உரிமையாளரை நிற்க வச்சு அவங்களுடைய குலதெய்வம், அவங்களுடைய இஷ்ட தெய்வம், அவங்களோட முன்னோர்கள், அவங்க வாழ்ந்தவங்க இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் வழிபட்டு அதுக்கு மேலே நம்மளுடைய குலதெய்வம் யார், வாஸ்து பார்க்கனுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், முன்னோர்கள், இவங்களெல்லாம் மனசார வேண்டி தெரிஞ்சோ தெரியாமலோ என்னுடைய வாழ்க்கையில் வந்து இந்த தொழிலுக்கு வந்திருக்கிற எனக்கு எப்படியாவது இந்த பிச்சையை கொடுத்து இந்த இடத்துல என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி ஒரு பிரச்சனத்தை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த அழகாக அந்த பிரச்சனத்தில் இந்த இடத்துல தான் பிரச்சனை, இதை சார்ந்து தான் இவங்க அனுபவிப்பாங்க, இந்த மாதிரி விஷயத்தில் பாதிப்பு வரும் அப்படிங்கிறது அழகாக அந்த பிரச்சனை எடுத்து கொடுத்துரும். இது வரைக்கும் அந்த பிரச்சனத்தில் நம்ம தோற்ற மாதிரி சரித்திரமே இல்லை. அது என்ன அப்படின்னா அந்த கடவுள் நம்மளுக்கு போட்ட பிச்சை நம்ம முருகன் போட்ட பிச்சை தான். அப்போ அந்த இடத்துக்கு போய் பிரசனம் போடும் பொழுது அது நீங்கள் எந்த டைப்பில் வேணுமாலும் பார்த்துக்குங்க. இந்த நாம் பார்க்குறது ஜாமக்கோள் ரீதியாக பார்க்குறோம். நீங்கள் எந்த மாதிரி பிரச்சனை போட்டாலும் சரி அந்த 4ஆம் இடத்துல மாந்தியோ அல்லது 4ஆம் இடத்துல பாம்போ அல்லது 4ஆம் இடத்துல கவிப்போ அல்லது 4ஆம் இடத்துல கவிப்போட அதிபதியோ அல்லது 4ஆம் இடத்து கிரகமும் மாந்தியும் சேர்ந்தோ அல்லது 4ஆம் இடத்து அதிபதியும் கவிப்பும் சேர்ந்தோ அல்லது 4ஆம் இடத்து அதிபதியும் பாம்பும் சேர்ந்தோ நான் சொல்லக்கூடிய இந்த 6 டாப்பிக்கில் எது இருந்தாலும் அவர்களுக்கு தோஷம், மனதோஷம். அப்போ அந்த மனதோஷத்தை அவங்க நிவர்த்தி பண்ணாமல் செஞ்சாங்கன்னா அந்த இடத்தின் ரீதியாக பாதிப்புகளை அவங்க அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது விதி. இது இடத்துடைய பிரசன்னத்திலே தெரிஞ்சு போயிடும். அப்போ தயவுசெய்து உங்களுடைய மேப்பை வாட்ஸ்அப்பில் அனுப்பி இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறத வாடிக்கையாளர்கள் தவிர்த்துக்கிட்டுனாவே அந்த வாடிக்கையாளர் ஜெயிச்சிருவாங்க. எந்த ஒரு நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா? எந்த ஒரு வாடிக்கையாளரும் ஒருத்தர்கிட்ட மேப்பை கொடுத்து இந்த மேப் இது எப்படி இருக்குதுன்னு அவங்கள பற்றி இதுக்கு முன்னாடி இத்தனை டீட்டெயில் இருக்குது இது தெரியாமல் இதை கேட்டாங்கன்னா அவங்களாம் தோற்று போயிடுறாங்கன்னு நான் சொல்லுவேன் அடிக்கடி. நம்ம ஃபாலோ பண்ணுறது என்னென்னா நேராக ஸ்பாட்டுக்கு போயே தீருவேன். நீ எவ்வளோ தான் நீ ஜப்பானுக்கு கூப்பிட்றியா வர்றேன்,
டிக்கெட் வாங்கி கொடுத்துரு, ஃப்ளைட் செலவு ஏற்றுக்க, ஒரு 4-5 நாள் ஆகுதுன்னா எனக்கு உண்டான தச்சனை கொடுத்துரு. ஜப்பானுக்கு வர்றேன், வரலைன்னு சொல்லலையே, சிங்கப்பூர் கூப்பிட்றியா வர்றேன், நீ எங்கே கூப்பிட்டாலும் நான் வர்றேன். ஆனால் அதற்கு தகுந்த தொழில் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட பர்ஃபெக்டாக இருக்குது. நான் அடித்து சொல்லுவேன், என் தொழில் பர்ஃபெக்டாக இருக்குது, என் தொழிலுக்கு இதுதான் வேலை, இதுதான் நிர்ணயம், அந்த அளவுக்கு என்னோடய உடல் உழைப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடித்து சொல்லலாம். அப்போ நம்மளுடைய ஜாதகம், இடத்துக்கு பிரசன்னம், வாஸ்து, மனையடி சாஸ்திரம், குழி பொருத்தம், இதையெல்லாம் அவர்களுடைய இடத்தில் போய் நின்று பார்த்தால்தான் வாடிக்கையாளர்கள் ஜெயிப்பார்கள். இல்லை என்றால் சில தோற்பதற்கு நிறைய காரணங்கள் இருப்பது என்று சொல்லி என்னோடய உரையை நான் இனிதே நிறைவு செய்து கொள்கிறேன்.